ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேலம் மாநகரத்தில் காஞ்சி மகாபெரியவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மகாபெரியவா கிரகம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க இந்த இடத்தோட சிறப்பு, அப்புறம் இந்த இடத்துல வேறு என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இந்த மகாபெரியவா கிரகத்துக்கு ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7:55 to 8:05 இருக்கும். இங்கே உள்ளே வரும்போதே மகாபெரிவாவோட விதவிதமான பெயிண்டிங்ஸ், ஆர்ட் ஒர்க், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறையா இருந்தது. மகாபெரியவர் அப்படிங்கிறவர் காஞ்சி காமகோடி மடம், அந்த மடத்தோட 68வது பீடாதிபதி. அவரோட இயற்பெயர் சுவாமிநாதன். அவர் பிறந்தது 20 மே 1894 விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தார். காஞ்சிபுரத்தில் ஜனவரி 8, 1994 அவர் சித்தியானார். இதை தவிர்த்து அவருக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னா, காஞ்சி மடத்தோட 68வது பீடாதிபதி அப்படிங்கிறதுனால சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிறது சந்நியாசாசிரமத்தில் அவருக்கு உண்டான பெயர். அவரை ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக அவர் கூடவே இருக்கிறவங்க அவரை ஆத்மார்த்தமாக நடமாடும் தெய்வம், த வாக்கிங் காட், அப்புறம் நடிச்சே தெய்வமும் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியாவில் எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இவரை தெரிஞ்சிருக்கும். காஞ்சி மகாபெரியவரை பற்றி சொல்லப்போனால் நிறைய அவரை பற்றி சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி இருக்குது. நிறைய பேரோட லைஃப்பில் அவர் விளக்கேற்றி வச்சுருக்கார். இம்பாசிபிள் அப்படிங்கிற இருக்கிற ஒரு சுச்சுவேஷனையும் அவர் பாசிபிளாக நிறைய பேருக்கு மாற்றி கொடுத்துருக்காரு. ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இதை பற்றிலாம் இதோட முக்கியத்துவம் என்ன, இதனால் என்னென்ன மாற்றங்கள் ஒரு மனிதர்கள் வாழ்க்கையில் நிகழும், இதெல்லாம் பற்றியும் நிறைய பேர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கார். காஞ்சி மகாபெரியவா பிறந்தது அனுஷ நட்சத்திரம், அதாவது வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ அனுஷ நட்சத்திரம். மகாபெரியவா அடிக்கடி சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் எதையோ தேடி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சமீபமாக என்ன இருக்குது, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பேஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் தேர்ச்சி பெறணும் அப்படின்றது தான் மகாபெரிவாவோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அட்வைஸ். அதை தவிர்த்து அவர் சொல்கிறது ஸ்வதர்மத்தை எப்போவுமே ஃபாலோ பண்ணோன்னா எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் நம்மள அண்டாது. இதுதான் மகாபெரிவாவோட ஒரு மேஜர் டீச்சிங் அப்படின்னு சொல்லலாம். மகாபெரிவா யூஸ்வலாக சைலண்ட்டாக இருப்பார், மௌனமாக இருப்பார். அவர் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவரோட சிஷ்யர்கள் எல்லாருமே ஸ்பாட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேசுகிறத விட மௌனமாக இருந்தால் நம்மளோட நாலேஜ் பல மடங்கு வளரும். இந்த பிரபஞ்சமே மௌனமாக இருக்கிறவங்களுக்கு தேடி கொண்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இருக்கிற வரைக்கும் பரோபகாரமாக மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. எப்போவுமே தன்னலம் அப்படின்ற மாதிரி தனக்கு மட்டும் இருக்கா, தனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கிறது அது ஒரு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு மகாபெரியவர் சொல்லியிருக்கார். ஒரு குடும்பத்தோட ஆணி வேர் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களும். இவங்க 2 பேர் அந்த குடும்பத்தில் கரெக்டான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து சரியாக அந்த குடும்பத்தை வழிநடத்தும் போது அந்த குடும்பத்தில் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே அண்டாது. அந்த குடும்பம் வம்ச விருட்சம், அது தழைச்சி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் மகாபெரிவா சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். வாங்க இந்த மகாபெரிவா கிரகத்தை பற்றியும் மகாபெரிவா கிரகம் உருவான ஒரு சரித்திரத்தையும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பெரிவா கிரகம் எப்படி அமைஞ்சதுங்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி
எங்கள் அப்பா அம்மா வந்து பெரியவா தரிசனத்துக்கு போயிருந்தப்போ அடிக்கடி தரிசனத்துக்கு போயிட்டு இருந்தா. அப்பா அம்மா கிட்டலாம் பேசுவாங்க, நல்லா பெரியவா கிட்ட பேசுவாள். அப்போ வந்து இந்த வீடு கிரகம் அமைஞ்சப்போ பெரியவா ஏற்பாடுபடி இந்த கிரகம் அமைஞ்சது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் மகா பெரியவா ஆசீர்வாதப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பெரியவா ஆசீர்வாதத்தில் இந்த கிரகம் ஒவ்வொரு ஸ்டேஜாக பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி கிடச்சிது. அப்போ கடைசியாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் சாவி எல்லாம் கிடச்சி பெரியவாட்ட தரிசனத்துக்கு போகிறப்போ பெரியவாட்ட சமர்ப்பணம் பண்ணினான் இந்த கிரகத்தோட சாவியும் டாக்குமெண்ட்டையும். அப்போ இந்த கிரகத்தோட சாவியும் டாக்குமெண்ட்டையும் பெரியவா வாங்கி வச்சுட்டு இந்த கிரகத்தை எனக்கு கொடுத்துட்டு மாடியில் நீ குழந்தைங்களோட சந்தோஷமாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான் அப்பா அம்மாவுக்கு. அப்போ எங்களுக்கெல்லாம் சின்ன வயசு, நான் ஒரு 11th படிச்சுட்டு இருந்தேன், என் தங்கை ஒரு 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். ஸோ அப்போ வந்து கீழே இருக்கிற மாதிரி தான் பிளான். பெரியவா சொல்லிட்டாங்கிறதுக்காக மாடியில் வந்து அவசர அவசரமாக ஒரு பிளான் போட்டு மாடியில் கட்டி கீழே பெரியவா கேட்டுட்டாங்கிறதுக்காக பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாங்க வீட்டையும் வீட்டையும். ஸோ இனிமேல் வந்து இந்த வீட்டை வைக்கக்கூடாது, பூஜையும் புனஸ்காரம் இதெல்லாம் நடக்கணும், பெரியவா பக்தாக எல்லாருக்கும் இந்த கிரகத்தை பற்றி தெரியணும், எல்லாருக்கும் தரணும்னு பெரிய சின்ன வீடாக இருந்ததை ரெனோவேட் பண்ணி பெரிய ஹாலாக்கி அப்பா அம்மா வந்து ஏற்பாடுபடி நடந்தது. இப்போ ஒவ்வொரு அனுஷமும் ஒவ்வொரு பிரதோஷமும் பெரியவாளோட ஜென்ம நட்சத்திர அனுஷத்து அன்னைக்கு ஹோமம், ஆயுஷ் ஹோமம், ஆவகந்தி ஹோமம், தம்பதி பூஜை, கோ பூஜை எல்லாம் தொடர்ந்து நடக்கிறது. அபிஷேகம் நடக்கும். அன்றைக்கி அன்னதானம் நிறைய பேருக்கு பெரியவா பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாள். அதுக்கப்புறம் பிரதோஷம், ஒவ்வொரு பிரதோஷமும் சாயந்தரம் 4:30 ஆரம்பித்து சிவன் கோயிலில் நடக்கிற மாதிரி நந்திகேஸ்வரர், பெரியவா விக்கிரகம், பெரியவா பாதுகை, 2 சிவலிங்கம் எல்லாருக்கும் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துருக்காங்க. பெரியவா கிரகம் பற்றி வேற என்ன சொல்லணும்னா, இங்கே பெரியவா பக்தா நிறைய பேர் பல இடத்துலேருந்து பெரியவா கிரகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு கொஞ்சம் தரிசனம் பண்ணி அவளால் முடிஞ்சதாக அவளுக்கு வந்து ஒரு பிரார்த்தனையை வச்சு நீங்கள் வர அதெல்லாம் நிறைவேறிட்டு இருக்கு பெரியவானத்தில். அதனால பெரியவா கிரகத்தை பற்றி இன்னும் சொல்லணும்னா இந்த ஊஞ்சல் பற்றி வழிபடுறாங்க. ஊஞ்சல் பற்றி சொல்லணும்னா பெரியவா பாதம் பட்ட மிருத்யு இந்த ஊஞ்சல் கீழே இருக்கு. இந்த ஊஞ்சல் கீழே இது எப்படி கிடைச்சதுன்னா, ஒவ்வொரு பெரியவா தரிசனம் அப்பவும் அம்மா அப்பா பெரியவா பாத யாத்திரையாக போவா. அப்பா அம்மா பின்னாடியே பெரியவா கிரகத்துக்கு பெரியவாளுக்கு பின்னாடியே நடந்து போவாள். அப்போ பெரியவா பாதம் பட்ட மிருத்யு மண்ணை எடுத்து வச்சுப்பார். அந்த மிருத்யு கிடைச்சி அடுத்த 30வது நாள்ல இந்த பெரியவா கிரகம் அமைஞ்சிருக்கு. அதனால அந்த மண்ணை எல்லாம் இந்த பிருந்தாவனத்துக்கு கீழே கீழே பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேல அந்த பிருந்தாவனை வச்சு ஒரு ஊஞ்சல் அமைச்சு எல்லாரும் பிரதர்ஷனமா பண்ணணும் அப்படிங்கிறது அப்பா அம்மாவோட ஏற்பாடுகள் நடந்துருக்கு. இப்பவும் பெரியவா வந்து கிரகத்துக்கு வந்து பெரியவா ஊஞ்சலை எல்லாரும் பிரதர்ஷனம் பண்ணி தன்னோட நியாயமான கோரிக்கைகளை பெரியவா கிட்ட சமர்ப்பம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவேறுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அது நடந்துன்னு தான் இருக்குது. நேற்றுக்கு கூட 2 பேர் வந்து சொல்லிட்டு போயிருக்கா அவளோட இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு. கல்யாணம் ஆகாதவாளுக்கு ஜாதகத்தை வச்சா ஜாதகம் கல்யாணம் நடக்கிறது கூடி வருது. இந்த மாதிரி குழந்தைகளோட ஹால் டிக்கெட் நடந்து அவள் நல்லா பரீட்சை எழுதலாம். ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இதுதான் பெரியவாதத்தை பற்றி நடந்த சம்பவங்கள். நமஸ்காரம். பெரியவாஷா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர. மறுபடியும் நம்ம இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோவிலில் சந்திக்கலாம். பாய். शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर जय जय शंकर हर हर शंकर जय